ஹலோ அதானண்ணே, நேற்று ஒரு ஸ்ப்ளெண்ட்ரு ஸ்டார்ட் பண்ண ஸ்லோ நல்லா ஓடுது. கியர் போட்டால் மட்டும் ஏங்கி ஏங்கி ஓடுது. ஏறி இறங்கி ஓடிக்கிட்டே இருந்துச்சுல்லண்ணே. கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தேன்ல, காலையில் அந்த வண்டி வந்துச்சுண்ணே. நான் இன்ஜெக்ட்ரு எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டேன். க்ளீன் பண்ணி போட்டு ப்ளக்கு பாயிண்ட்டு கேப்பெல்லாம் இருக்குன்னு பார்த்தேன். அதையும் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. என்னடா வேறு என்னடா செக் பண்ணுறேன், ஒன்றும் புரியல. வயர் மேலே தெரியுவாங்க. இந்த ஆப்பில் கை வச்சுக்கில்ல, இந்த ஆப்பில் கை வச்சுக்க அந்த வால் ஒயர் கட்டாக இருந்துச்சு. எல்லாம் காட்டுறேன் பாருங்க. கட்டாக இருந்துச்சு. வயரை ஜாயின் பண்ணி விட்டேன். ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். அப்போ சரியாக வரல. இந்த டீப்பு இருக்கு பாருங்க, இந்த டீப்புக்கும் இந்த டீப்புக்கு ஜாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே எலி கடிச்சு கொலை கிடக்கு. தற்சமே இதை எடுத்து பார்த்தேன், கரெக்டாக இருந்துச்சு. அப்போத்தான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, ஆகா ஒரு வேளை இதில் இருக்குது இதுக்கும் ஜாயிண்டாக இருக்கும் அப்படின்னு டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி விட்டு இப்படி மடக்கி பார்த்தேன். ஸ்லோலாம் கீரை போடவும் ஒரே நார்மலாகவே எப்பயும் போல் நார்மலான வண்டி இப்படி ஓடுமோ அந்த மாதிரி ஓடிச்சு. இதானே கம்ப்ளைண்ட். இந்த கம்ப்ளைண்ட்டில் வண்டியில் ஏறி இறங்கினதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் இந்த ஓஸு தானே. இப்போ இந்த ஓஸை மட்டும் புதுசை போட்டுட்டு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வண்டி நார்மலாக ஓடுதானே. நல்லா ஓடுதா வண்டி, நல்லா ஓடுது. இப்போ கியரை போடுறேன் பாருங்கள். ஓடுதா? இப்போ இந்த வயரை பாருங்களேன். இந்த டீப் இருக்குல்ல, வைப்பாங்க இந்த மடக்கிறேன் எப்படி ஓடுதுன்னு பாருங்க, நல்லாயிருக்கும். இப்போ சவுண்ட் அரெஸ்ட் ஆகிட்டானே. கம்ப்ளைண்ட்டு இந்த டீப்பு தானே, இந்த டீப்னாலுக்கு அது ஏறி இறங்குனது கம்ப்ளைண்ட்டு. இப்போ விட்டுட்டேன், இந்த சவுண்டு மறுபடியும் வந்துடுச்சுண்ணே. இதுதான் இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட்டு. அதே வந்து பார்த்துட்டு ஒரு பதிவு போடுவோன்ட்டு போட்டேன்.